இஃப்தாருக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஹாட்டாக லைட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? வீட் சிக்கன் மோமோஸ் சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை கப் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அரை கப் சிக்கனை ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கொத்துக்கறி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது அது நல்லா முட்டையாக வந்து வந்துடும். இது கூட ஒரு 1/4 கப் பொடியாக கட் பண்ண கேரட், 1 கப் வந்து கேபேஜ் வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 7 நிமிஷத்துலேயே நம்மளுடைய சிக்கனும் வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை நிறையா வந்து கொத்தமல்லி தழை வந்து தூக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிரும். இந்த மோமோ ஷீட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் பரத்திட்டு அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மோமோஸ் ஷேப்லாம் நமக்கு வந்து வராது. பட் நம்ம செய்கிறதா மோமோஸ். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கடையில் போய் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டதில்ல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்ம சூப்பராக இருக்குன்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேப்லாம் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மோமோஸ்லாம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிறோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டான வீட் மோமோஸ் வீட்லேருந்து ரெடி ஆயிரும். இது கூட மோமோஸ் சட்னி வச்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.